நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். அமித்ஷா போயிட்டு 2 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாமக, அதாவது அன்புமணியுடைய ஃபேக்ஷன் அதிமுக கூட்டணியில் இணையறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கூடவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கே டெல்லிக்கு பயணம் பண்றாரு அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிஞ்சது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது அதிமுக கூட்டணிக்கு பெரிய பலமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுட்டி காட்டுறாங்க. நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கிற போது இதே அதிமுக கூட்டணியில் 2021 இடம்பெற்றிருந்தார்கள். அப்போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார்களோ அதை விட குறைவான தாக்கத்தை தான் இப்போது அவர்களால் ஏற்படுத்த முடியும். காரணம், ஒன்றுபட்ட பாமக என்பது வட மாவட்டங்கள்ல ஒரு போர்ஸா இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். அந்த போர்ஸ் மெல்ல மெல்ல தேய்ந்து கொண்டே வந்துருச்சு. இப்ப அன்புமணி ராமதாசும் அன்புமணி ராமதாசினுடைய மனைவியுமே நேரடியாக போட்டியிட்டால் கூட வெற்றி பெற முடியாத சூழ்நிலைமை வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிலவுறத நாம கண்கூடாக பார்க்கிறோம். 23 தொகுதிகளை 2021 பெற்றாங்க. எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற முடிஞ்சது? குறைந்தபட்சமாக ஒரு 10 இடங்களிலாவது வெற்றி பெற்றிருக்கிறோம்ல. அதுவும் குறிப்பா 10.5% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டு அந்த இடஒதுக்கீட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்குதான் மிகப்பெரிய பங்கு. அதிமுக ஆட்சி அமைந்தால் அந்த 10.5% இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்தி வன்னிய சமூகத்தினுடைய மேன்மைக்கு இந்த சட்டம் பயன்படும், இந்த கையெழுத்து பயன்படும்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. ராமதாஸ் பல ஊர்கள்ல போய் பேசினாரு. இவ்வளவும் நடந்துமே கூட அது எந்த வகையிலான வாக்குகளையும் பெற்று பாமகவுக்கு தரலன்றத நாம பார்த்தோம். 6 தொகுதிகள்ல தான் வெற்றி பெற்றாங்க. இப்ப ஒன்றுபட்ட பாமக இல்ல. எம்எல்ஏக்கள்லயே ஜி.கே. மணியும் சேலம் அருளும் ராமதாஸ் கூட இருக்காங்க. அவங்க 2 பேரும் மிக முக்கியமான நபர்கள். ராமதாஸோடு இருக்கிற ஆட்களை நீங்க குறைத்து மதிப்பிடக்கூடாது. நிறைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர் பயணத்தில் வந்திருக்கக்கூடிய தலகர்த்தர்கள் ராமதாஸ் கூட இருக்காங்க. இப்ப அவங்களை எல்லாம் இழந்துட்டு அன்புமணி ஒரு 40% பாமகவை தான் கையில வச்சிருக்கிறாரு. மீதி இருக்கிற 10% அதிருப்தியில இருக்கு. 50% பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கையில இருக்கு. இப்போ ஒன்றுபட்ட பாமகவாக இல்லாத இந்த தருணத்தில் இது எந்த வகையில அதிமுகவுக்கு பயன்படும்? எந்த வகையிலையும் பயன்படாது. இப்ப முதற்கட்டமா சேர்ந்திருக்கிறாங்க. இனிமே ராமதாஸ் ஃபேக்ஷன் சேர்த்ததுக்கான ஒரு முதல் படியாக இது இருக்கும் அல்லவா? இல்ல, அது ரொம்ப நெடுங்காலமாகவே அந்த முயற்சி நடக்குது சார். அமித்ஷாவினுடைய மதுரை வருகையின் போதே இதை உறுதி செஞ்சிடணும்னு நினைச்சாங்க. ஆனா அப்போது நடக்கல. ராமதாஸ் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. ராமதாஸ்ட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை சி.வி. சண்முகம் தரப்புல நடத்தப்பட்டிருக்கு. ஆனா ராமதாஸ் அதுக்கு புடி கொடுக்கல. இன்னொன்று, அன்புமணி ராமதாஸ் வந்தா நாங்க வரமாட்டோம்ன்றதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. அவர் கூட செயல் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு செயல்படுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு, வரல. அதன் பிறகு நீங்க என்னை நம்பி கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தாரு ராமதாஸ். நான் தான் கட்சின்னு சொன்னாரு. அதுக்கும் அன்புமணி செவி சாய்க்கல. அப்ப அன்புமணி என்னன்னா, ராமதாஸ் தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாரு, ராமதாஸ் அன்புமணி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இது குடும்ப சண்டை. இந்த குடும்ப சண்டையில கட்சி இப்ப சிக்கி தவிக்கிறார். இந்த கட்சியே குடும்ப கட்சி தான், அது வேறு. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு வேறு பாதையில் மாறி போயிடுச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்ப அந்த இயக்கத்துக்கான தேவையே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிடுச்சுங்கிறதும் யதார்த்தமான உண்மை. இந்த தருணத்துல இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு கை கொடுத்ததுன்னு கடந்த காலத்துல பார்த்தோம். கடந்த காலத்திலேயே அது கை கொடுக்காத போது இனிமேல் அது கை கொடுக்குமா? இனிமே அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. அன்புமணி இண்டிவிஜுவலா அன்புமணி போர்ஸ் மட்டும்தான் அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கணும்னு ரொம்ப உறுதியா இருப்பாரு. 15 சீட்டு 17 சீட்டு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. 15 சீட்டே பேசி முடிப்பாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா 23 கொடுத்தப்ப ஒன்றுபட்ட பாமக, இப்ப ஒன்றுபட்ட பாமக இல்ல. 2வது தொடர் தோல்விகளை தழுவி இருக்கு பாமக. அப்ப 15 சீட்டு தானே அதுல முடிவு பண்ணுவாங்க. இப்ப இந்த 15 சீட்டை நீங்க வாங்கிக்கிட்டு முழுமையாக அன்புமணி தன்னுடைய ஆட்களை நிறுத்த பாப்பாரா? இல்ல ஒன்றுபட்ட பாமக வந்த பிறகு அந்த கோட்டாவுல ராமதாஸுக்கு ஒரு 5 சீட்டு கொடுக்கணுங்கிற கட்டாயம் வந்துச்சுன்னா அதுக்கு அன்புமணி ராமதாஸ் எந்த வகையிலும் துணை நிற்க மாட்டார், ஒப்புதல் அளிக்க மாட்டார் முதல்ல. ஏன்னா அந்த 5 சீட்டுக்குள்ள தன்னுடைய சகோதரி வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாரு. அது ஒரு குடும்ப யுத்தம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த அணியும் சேர்ந்து அதிமுக கூட்டணிக்குள்ள இடம் பெற்றா அது வலிமையான கூட்டணியாக இருக்குமான்னு, அதுவும் வலிமையான கூட்டணியாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி மெல்ல மெல்ல சிதலம் அடைஞ்சு போச்சு சார். இன்னொன்னு, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவும் சிங்க் ஆகவே மாட்டேங்குது.
நீங்க ம். நான் சொன்னேன் இல்லையா அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு. அப்ப பாமக ஓட்டு வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. ஆனா அதிமுக ம். ஓட்டு ஒண்ணு கூட பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகவே இல்லையே. அப்படி ஆயிருந்தா பல இடங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கணுமே. பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே பல இடங்கள்ல இல்லாம போச்சே. வட மாவட்டங்கள்லயே. முக்கியமானவர்கள் எல்லாம் வட மாவட்டங்கள்ல தோத்து போனாங்களே. அப்ப அதிமுகவோட ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகலைன்னு தானே அர்த்தம். இன்னொன்னு, ம். இதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அதிமுகவும், பாமகவும் தேர்தல் களத்துல ஒண்ணா நிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா பல இடங்கள்ல தகராறுகள். எந்த இடங்கள்லயும் அது வந்து ஒத்து போகல. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியை உறுதி செய்வதற்கு சி.வி. சண்முகம் எங்க வந்துட்டாரா? சண்முகம் இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறத தான் நம்ம வந்து பார்க்கிறோம். பக்கத்துல ஜெயக்குமார் நிக்கிறாரு. கே.பி. முனுசாமி எங்க? அவருக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்கு இல்லையா? வட மாவட்டத்துல அதிமுகவினுடைய அரசியல்ல. அவர எங்க நிறுத்தி வச்சீங்க நீங்க? அவர இதுல என்னவாக நீங்க ப்ளே பண்ண வச்சீங்க? இப்ப கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள்ல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவருடைய ஆட்கள வேட்பாளரா போடுவாரு. அங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வோட் பேங்க் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு முரண்பாடுகளினுடைய மூட்டையாகவே திரும்பவும் மாறுது. நிச்சயமாக ராமதாஸ சமாதானப்படுத்த முடியாது. இது ஒரு பெரிய இம்பாக்ட்ட உருவாக்காது. இவங்க எல்லாரும் சேர்ந்தாலுமே கூட ஒன்றுபட்ட அதிமுகவாக நான் சொல்றது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன்லாம் வந்து சேர்ந்தாலுமே கூட 30% வாக்கு வங்கி தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அங்க ஏற்கனவே 42% வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட்டணியை லீட் பண்ணி போறாரு. இன்னும் சில கட்சிகள் வர்றாங்க. அது 45% மாறும். அப்போ பர்சன்டேஜ்ன்றது 15% வித்தியாசம் இருக்கு. ரொம்ப சாதாரண வித்தியாசம்லாம் இல்ல. ஏதோ ஒரு 5%, 3% தான். இந்த காங்கிரசினுடைய மாணிக்கம் தாகூர்லாம் சொல்றாரு இல்லையா? அந்த புள்ளி விவரம் வந்திருக்கு, இந்த புள்ளி விவரம் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் பேசுறேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்லாம் பேசுறாரு இல்லையா? அந்த சீன்லாம் இங்க இல்ல. 30% வாக்கு வங்கிய ஒட்டுமொத்த கூட்டணி அதிமுக தரப்புல வச்சிருக்கு. 45% வாக்கு வங்கிய ஒட்டுமொத்த கூட்டணியின் பேரால் திமுக இங்க வச்சிருக்கு. 15% வாக்கு வங்கிகளுக்கு இடையிலாக இந்த தேர்தல் நடக்குது. எனவே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போறாரு. இப்போ அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அவர் வந்து சொல்லிட்டு போனது என்னன்னா, ஓபிஎஸ், டிடிவி இந்த மாதிரியான பாமக, தேமுதிக போன்றவர்கள் எல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக செய்திகள் சொல்லுது. அது சொல்லிட்டு போன 2வது நாள்ல பாமக வந்து சேருது. அடுத்து தேமுதிக, அடுத்து வந்து ஓபிஎஸ், டிடிவி அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எடப்பாடி அந்த சமயத்துல டெல்லிக்கும் போறாரு. அப்போ அவங்களுடைய பிளான் ஃபுல்லா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத பொங்கல் ஒட்டி நடந்துரும்னு பார்க்கலாமா? இல்ல சார், மார்ச் மாதம் தேர்தல் நடத்திடணும்னு அமித்ஷா முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா, ஏன்? உங்களுக்கு வந்து 5 சீட்டு ராஜ்யசபாவுல வேக்கன்ட் ஆக போகுது. 4 ம். சீட்டு வந்து திமுகவுக்கு உறுதி. ஒரு போட்டி கேண்டிடேட்ட திமுக போட்டா அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா, ஓ பன்னீர்செல்வம் ஓட்டு இல்ல, செங்கோட்டையன் ஓட்டு இல்ல. வைத்திலிங்கம் ஓட்டும் கிடைக்காது. மனோஜ் பாண்டியனும் களத்துல இல்ல. மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வாக்குகள் குறைஞ்சிருச்சு. இங்க ம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 ஓட்டு ஜி.கே. மணி, அருள். இது எல்லாத்தையும் நீங்க ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, போட்டி கேண்டிடேட்ட திமுக களத்துல இறக்குச்சுன்னு சொன்னா, திமுக வெற்றி பெற்றும். அப்ப 5 ராஜ்யசபா திமுகவுக்கு வருவத எப்போதும் விரும்ப மாட்டாரு அமித்ஷா. அது ம். பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அப்போ தேர்தலுக்கு பிறகு இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்னு போச்சுன்னா, அது வேற ஒரு சினாரியோவ குடுக்கும்னு அமித்ஷா உறுதியா நம்புறார். நான் ஆனா அப்படி ம். நம்பல. ம். நிச்சயமாக இப்போது 5வது போட்டி வேட்பாளர் போடக்கூடிய சூழலில் இருக்கிற திமுக, போட்டியே இல்லாமல் 5ம் அன்அப்போஸ்டா வர்றதுக்கான வாய்ப்பு தேர்தலுக்கு பிந்தி வந்துரும். ஆனா அமித்ஷாவினுடைய கணக்கு என்னன்னா, இதை மட்டுப்படுத்திட்டா 3 இடங்களுக்கு அதிமுக, பாஜக கூட்டணி ராஜ்யசபாவுக்கு, ம். 2 திமுகவுக்குங்கிற நிலைமைய தேர்தல் முடிவுகள் மூலமா மாத்தணும். அதனால மார்ச் மாசம் தேர்தல் கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரு. இது அமித்ஷாவினுடைய கணக்கு. அதனாலதான் திடீரென அதனாலதான் தேர்தல். இப்ப கூட்டணியும் வந்துட்டு வேகம் எடுக்குதோ? ஆமா. உறுதியா அதனாலதான் வேகம் எடுக்குது. இன்னும் 2, 3 நாட்களுக்குள்ள உதிரி கட்சிகள் வருவாங்க. இப்ப புதிய தமிழகம், ஐஜேகே இந்த மாதிரியான கட்சிகள் 2, 3 நாளுக்குள்ள கமிட் ஆவாங்க. டிடிவி தினகரனுடைய பேச்ச எப்போதுமே கணக்குல எடுக்கக்கூடாதுன்னாலுமே கூட, வெகு விரைவாக அவருடைய பேச்சு வந்து டர்ன் அரவுண்ட் ஆச்சு. நீங்க அத கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணாரு. டிக்ளேர் பண்ணி 10 நாள் இப்போ தஞ்சாவூர்ல பொதுக்குழு நடத்தி சொல்றாரு, துரோகிகளையும் எதிரிகளையும் கணக்கில் கொண்டு இந்த தேர்தல்ல நாம நடத்த மாட்டோம். இந்த தேர்தலில் வேறு அணுகுமுறை இருக்கு. நிச்சயமாக கூட்டணியில் நாம் பங்கேற்போம். அமமுகவை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்போ டெல்லியில இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அந்த மெசேஜுக்கு இவரும் ஓகே சொல்லி பதில் அனுப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சுல இருந்து நாம புரிஞ்சுக்க முடியுது. அமித்ஷா இல்ல அதே சமயம் தொடர்ச்சியாக மதவாத கூட்டணி சக்திகளோட ஆட்சிங்கிறாரு. சேர மாட்டோம்னு சொல்றாரே சார். அவர் ஏற்கனவே தினகரன் என்கிற நபர் உயிரோடு இருக்கிற வரை பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னார்.
ஏற்கனவே சொன்னார். அத ம், ம். சொன்னது மாதிரி கண்டிப்பா. நின்றாரா? இப்ப சமீபத்துல 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரே, உங்களுடைய முடிவு என்ன தேர்தல் முடிவு சட்டப்பேரவையிலன்னு கேட்கும்போது, எங்களுடைய முடிவு என்பது அமித்ஷாவினுடைய முடிவுதான் சொன்னார். அப்ப நீங்க எதுக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளரு? அப்போ அவருடைய பேச்செல்லாம் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்ட பேச்சோ, அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ, அவர் ஒரு பெரிய டிராவல்ல வந்த பாரம்பரியம் கொண்ட அரசியல்வாதியோ கிடையாது. அது சசிகலாவினுடைய நிழலில் வந்த ஒரு குட்டி செடி அவ்வளவுதான். நீங்க அத தாண்டி பெருசா பார்க்க தேவையில்ல. அது ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமாக ஒரு லீடர் ஆயி போய் இன்னைக்கு ஒரு பார்ட்டிய ரன் பண்ற நிலைமைக்கு வந்திருக்காரு அவரு. அவ்வளவுதான். இப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தேர்தலுக்கான அனைத்து பணிகளையும் இந்த பொங்கலுக்குள் முடிவு செய்வதற்கு அமித்ஷா தயாராயிட்டாரு. அதனாலதான் காலையிலேயே ஆல்ரெடி வேலுமணி டெல்லியில போய் அட்டெண்டன்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்ப பின்னாடி போறாரு எடப்பாடி பழனிசாமி. அங்க ஆல்ரெடி போயிட்டு ம். அப்பாயின்மெண்ட் எல்லாம் புக் பண்ணி எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா, அடுத்து தேமுதிக என்ன பண்ண போகுதுங்கிறது தான் தேர்தல் நகர்வு. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒரு கணக்கு. அதிகமான சீட்டு கேட்பாங்க. இப்ப அன்புமணி ரொம்ப அவசரப்பட்டு போய் கமிட் ஆயிட்டாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். தேர்தலுக்கான அவகாசம் மார்ச்லயே இருந்தாலுமே கூட இன்னும் 2 மாத காலம் இருக்கு. கடைசி நேரத்துல நீங்க எப்பவுமே ராமதாஸ் அப்படிதான் செய்வாரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு 2 நாள் முன்னோ, பின்னோ தான் கூட்டணிய உறுதி செய்வாரு. அது வரைக்கும் அந்த ஒரு போக்கு காட்டிக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் அவரால கூடுதலான இடங்கள பெற முடிஞ்சது. கூடுதலான பேரங்கள பேச முடிஞ்சது. சைமல்டேனியஸா 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துவாரு. இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட் உள்ள போய் அன்புமணி லாக் ஆயிட்டாரு. இன்னைக்கு நிச்சயமா தொகுதிகள் பேசி கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. வெளியில பெருசா சொல்லலைனாலுமே கூட, ஊடகங்கள்ல வர்ற செய்தி சும்மா ஏதோ ஊடகங்களினுடைய யூகத்தின் அடிப்படையில் வர்ற செய்தி இல்ல. ஒண்ணு 15 இல்ல 16 அதிகபட்சம் 17க்குள்ள முடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கும். இப்ப தேமுதிக இந்த 17 தொகுதிகளுக்குள்ள நின்றுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் நிக்காது. அதிமுக கூட்டணிக்கு வந்தா அது கூடுதலான இடங்களை கேட்கும். அப்ப தேமுதிகவுக்கு அடுத்த கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி வருதா? பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவோட குறைவான நிலைக்கு போயிடுச்சாங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. இதுவே பாமகவை சோர்வுக்குள்ளாக்கும். எனவே தேர்தல் கணக்குகள் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. டெல்லி பயணம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். ஏன்னா இங்க தொடர்ச்சியா அவர் வாக்குகளை அறுவடை செய்ய முடியாதுன்னு தான் தனித்த ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா பாஜக தரப்புல கூட்டணி ஆட்சி தான் சொல்றாங்க. ஏற்கனவே சைன் பண்ண ம். அக்ரிமெண்ட் சார் கூட்டணி ஆட்சின்னு அதிமுக கூட்டணியில. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு உறுதிப்பட ஏன் அமித்ஷா சொல்றாரு? பேசாமல் சொல்றாரா? இல்ல ஏன் இந்த குரல் ம். ஒலிக்குதுன்னாவது கண்டனத்தையாவது தெரிவிக்கும். இப்ப காங்கிரஸ் சைட்ல ஒரு தரப்பு பேசுறாங்கல்ல, அதுக்கு உடனே திமுக தரப்புல இருந்து ஒரு தரப்பு எதிர்வினையாற்றுறாங்கல்ல. அண்ணன் மாணிக்கம் தாகூர் பேசினதுக்கு அண்ணன் அப்துல்லா எதிர்வினையாற்றிட்டாரு. இப்ப இந்த எதிர்ப்பை ஏன் யாருமே பதிவு பண்ணல அதிமுகல? கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு இல்லையா அமித்ஷா? ம். எடப்பாடி பழனிசாமி பேச வேணாம் சார். சி.வி. சண்முகம் பேசலாம்ல, அண்ணன் ஜெயக்குமார் பேசலாம்ல, நத்தம் விஸ்வநாதன் பேசலாம்ல, செல்லூர் ராஜு ம். பேசலாம்ல, யாருமே பேசலையே. அப்போ ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் ஒரு கூட்டணி ஆட்சி என்று போறாங்க. ஆனா கூட்டணி ஆட்சின்னு சொன்னா ஓட்டுகள் கிடைக்காது. அதிமுகவே சோர்வுக்குள்ளாயிரும். அதிமுக தொண்டனே தேர்தல் வேலை செய்ய மாட்டான்றது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதனால என்ன கணக்குன்னா, நாங்க தனித்த ஆட்சி அமைப்போம்னு இவங்க பேசுறது கடைசியில் கூட்டணி ஆட்சிக்கு தான் இவர்கள் நிற்பார்கள். ஏற்கனவே அது போடப்பட்ட ஒப்பந்தம். ஆனா அந்த மாதிரியான சூழல் தமிழ்நாட்டுல வரவே வராது. அது நான் உறுதியா நம்புறேன். அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. ஆனா இவர்கள் அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாமகவுடைய 2 ஃபேக்ஷனுமே இந்த கூட்டணி சேர்ந்தாலும் பலன் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னொரு கணக்கு பக்கம் பார்க்கும்போது பிஜேபி சவுத்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் எடப்பாடி ஸ்ட்ராங் ஹோல்ட் வச்சிருக்காரு. இவங்க வடக்குல பாமகவுடைய ஓட்டுகள் அவங்களுக்கு உதறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது மேற்கு அல்லது வடமேற்கு அந்த பகுதியில ஃபுல்லாவே எடப்பாடியோட ஹோல்டு இன்னும் அதிகமாகறதுக்கு பாமக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா அது பண்ணாது சார். நிச்சயமா அது பண்ணாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு சொன்னேன் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கியில் நிறைய தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. வாக்கு ம். வங்கி ரொம்ப டோட்டலா கொலாப்ஸ் ஆகி போயிருக்குங்கிறத இல்ல நம்ம தோழர், கடந்த பார்க்கத்தான் நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி கூட சேர்ந்து போட்டி போடும்போது 5% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இப்ப அதிமுக கூட சேருது, மத்த கட்சிகளும் கூட சேர்றாங்கன்னும் போது அது ஆப்வியஸா இன்க்ரீஸ் ஆகிறதான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல சார். சட்டமன்ற தேர்தல் கணக்குங்கிறது வேற சார். நாடாளுமன்ற தேர்தல் கணக்க ஒப்பிட்டே பாத்தீங்கன்னா, அப்படி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி மேற்கு மண்டலத்துல பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்களே. அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. கொஞ்ச நெஞ்ச வாக்குகள்லாம் இல்ல. அப்ப நீங்க அந்த கணக்க எப்படி அதிமுகவோட கிரெடிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல ம், அதிமுகவுக்கு ஒரு ம், பெரிய ம். தேய்மானம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் கணக்கு என்பது வேறு. ஆனா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப கவனமாக
கையாள வேண்டும் என்கிற மனநிலை இருக்கு, யார் வரக்கூடாதுன்றதுல. நிச்சயமாக பாஜக தலைமையிலான அல்லது பாஜகவினுடைய துணை கொண்டு ஒரு அணி வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சைகள் எல்லாம் ஒரு அசாதாரணமான சூழலை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்க நினைக்கிறார்கள் என்கிற அச்ச உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று, இப்ப நலத்திட்டங்களினுடைய நாயகர் என்கிற பெருமையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். திமுக கூட்டணிக்குள்ள எந்த விதமான சங்கடமோ சலசலப்போ சின்ன அளவுல கூட எழுவதே இல்லை. அப்படியே எழுந்தால் கூட அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வல்லமையும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்கு. ஏன் சார், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் பிணக்கு வருது, காங்கிரஸ் கட்சிக்கும் மம்தா பானர்ஜிக்கும் பிணக்கு வருது. அதையே சரி செய்கிற இடத்துல இருக்கிற முதலமைச்சர் இங்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸை சரி பண்ணி கொண்டு போக முடியாதா? இங்க இருக்கிற தமிழ்நாட்டு கட்சிகளை, தேசிய கட்சிகளுடைய தமிழ்நாட்டு பிரான்ச்சை சரி பண்ணி கொண்டு போக முடியாது? ஆனா கண்டிப்பா கொண்டு போக முடியும். அப்போ இந்த இடத்துல டேமேஜே வராது. அங்க அப்படி இல்லையே, இது வரைக்கும் சிங்க் ஆகவே இல்லையே. எப்படி அது உங்களுக்கு தேர்தல்ல கை கூடும்னு நினைக்கிறீங்க? 2021 தேர்தல்ல பாமக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆன மாதிரி அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகலையே. பாஜக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுதா? இல்ல அதிமுக ஓட்டு பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுதா? இந்த டிரான்ஸ்பர்மேஷன் முதல்ல நடக்குதா? இந்த டிரான்ஸ்பர்மேஷனே நடக்கிறது இல்லையே. அப்ப டிரான்ஸ்பர்மேஷன் நடக்காத இடத்துல எப்படி அது வெற்றி கூட்டணியாக மாறும்? நிச்சயமாக அது வெற்றி கூட்டணியாக மாறாது. இன்னொன்னு, தென் மாவட்டத்துல பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார், அதெல்லாம் பொய். அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அப்படி ஒரு பிம்பமே இல்லைங்க. நீங்க கள யதார்த்தத்துல பாஜக ஃபெயிலியர். தென் மாவட்டத்துல பெருசாக பாஜக எடுபடாது. நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் பேரலையில, நீங்க வேணா நோட் பண்ணி வைங்க. தென் மாவட்டத்துல பாஜக எங்க போட்டியிட்டாலும் அங்க தோல்வியை தரும். பாஜகவினுடைய தாமரை சின்னம் எந்த இடத்துல வேணுமோ தென் மாவட்டத்துல போட்டியிடட்டும். இந்த பக்கம் மதுரையில் துவங்கி அந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. தென் மாவட்டத்தினுடைய திருநெல்வேலி, தேனி, எந்த மாவட்டத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் போட்டியிடுகிற இடங்களில் படுதோல்வியை தழுவுகிற ஒரு சூழல் அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கு உருவம். அதிமுக தோக்காது. அதிமுக 1-2 இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல ஜெயிச்சிடும், அதுல நான் உறுதியா இருக்கேன். ஆனா பாஜக வெற்றி பெறாது. இதுதான் பாஜகவுக்கு இப்போது இருக்கக்கூடிய இல்ல. இப்ப நயினார் நாகேந்திரனுக்கே ஒரு நெருக்கடி தான். நான் அதை கள யதார்த்தத்தின் வழியாகத்தான் புரிஞ்சுக்கிறேன். பாஜகவுக்குள்ளேயே நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு நெருக்கடி உருவாகுது. அண்ணாமலை அணி நயினார் நாகேந்திரன் வேணான்னு நினைக்கிறாங்க. எல்முருகன் தரப்பு நயினார் நாகேந்திரன் வேணான்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த நெருக்கடி எல்லாம் இருக்கு. அப்ப நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் நான் உறுதியா சொல்றேன், தென் மாவட்டத்துல பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத சூழ்நிலைமை உருவாகி போகும். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாள் பயணம் மேற்கொள்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜனவரி 12 அன்னைக்கு தாவேக்கா தலைவரான விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க சிபிஐ. அவரும் டெல்லிக்கு போறாரு. எல்லாமே டெல்லியை மையமிட்டே சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த கால்குலேஷன் எப்படி மாறும்னு பாக்குறீங்க? இன்னொரு பக்கம் பாஜக தாவேக்காவை நம்ம பக்கம் வளைச்சு போடணும், ஏன்னா அவர் தனியா நின்னாருன்னா ஓட்டுகள், நம்மளுடைய ஓட்டுகள் பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது அன்பான அழைப்பு, அது அதிகாரத்தின் பெயரால் அழைப்பு. அந்த 2 அழைப்பையும் நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு அழைப்பு வந்தது இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு, உங்களுடைய மகனும் உங்களுடைய சம்பந்தியும் எங்களுடைய அமலாக்கத்துறையின் பிடியில் இருக்கிறார்கள், ஓடோடி வாருங்கள் என்றவுடன் உடனே புறப்பட்டு போனார்ல. அதாவது ஈவினிங் சொல்லிட்டு வர்றாரு 4 மணிக்கு சட்டப்பேரவையில சக எம்எல்ஏக்கள்கிட்ட, வி வில் மீட் யூ டுமாரோ அப்படின்ட்டு வர்றாரு. ஓகே, தேங்க்யூ பாஸ் அப்படிங்கிறாங்க. காலையில பார்த்தா வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க, பாஸ் டெல்லியில இருக்காருன்றாங்க பத்திரிகையாளர்கள். இல்லையே, காலைல வர்றேன்னு சொன்னாரு அப்படின்னு சக சட்டப்பேரவை உறுப்பினர்கள், ஒரு முன்னாள் அமைச்சர் என்கிட்ட சொன்னாரு, அண்ணன் காலையில வாக்கிங் வரும்போதுதான் சொல்றாங்க டெல்லி போயிட்டாருன்னு, நைட்டு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு. அப்ப யாருக்குமே சொல்லாமல் போனார்ல. அன்றைக்கு என்ன சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு உருவானதோ அந்த சூழல் இப்ப விஜய்க்கு உருவாயிருக்கு. ஆனா நான் ஒரு விஷயத்துல நம்பிக்கையோடு இருக்கேன். நிச்சயமாக விஜய் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் வந்துட மாட்டார். ஏன்னா ஏற்கனவே விஜய்க்கு ஒரு முதலமைச்சர் கனவு இருக்கு. அவர் தான் முதலமைச்சர்ன்றாரு. இப்ப இங்க கூட்டணி முதலமைச்சர்ன்றாங்க. இப்ப சிக்கல் வந்துடும் அவர் வந்தா. ஒருவேளை விஜயை முதலமைச்சராக நிறுத்தி எடப்பாடி பழனிசாமியை துணை முதலமைச்சராக்க போறாங்களா பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி? அந்த சிக்கல் வரும்ல. அதனால இது நடக்காது. ஆனா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்காவை அதிமுக போட்டியிடுகிற இடங்களில் எல்லாம் பலமான எதிரியாக காட்டுவாங்க. இப்ப ஒரு புள்ளி விவரம் ஒண்ணு வந்துச்சுல்ல, மாணிக்கம் தாகூர் கூட சமீபத்துல பேசினாரு. நேற்றைக்கு முன்தினமோ பேசினாரு பத்திரிகையாளர் சந்திப்புல. பேசும்போது சொன்னாரு, முதலமைச்சர், அடுத்த இடத்துக்கு விஜய், 3வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு ஆய்வு ஒண்ணு வந்திருக்குன்னு சொன்னாங்கல்ல. இது RSS பாஜகவினுடைய திட்டம். அதிமுகவை வீக் பண்ணி
அதிமுக வீக் ஆகும்போது அந்த இடத்துக்கு தாவேகா வரணும்னு அந்த அஜெண்டாவுக்குள்ள கரெக்டா ஃபிட் பண்றதுக்கு விஜய்க்கு ஒரு சின்ன ஒருங்கிணைப்பு தான் இப்ப இந்த டெல்லி சம்மன். ஏன்னா விஜய் என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஏதோ இண்டிவிஜுவலா எமர்ஜிங் ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாரு. இல்ல பாஜகவினுடைய துணையால் தான் நீ எமர்ஜ் ஆகுறன்றத மறந்துடாத. நாங்க சொல்லுவோம் நீ ஒரு பப்பட் தான். நாங்க சொல்ற வேலையை நீ செய்யணுங்கிற ஒரு இண்டிகேஷனை கொடுக்கறதுக்கு தான் டெல்லிக்கு கூப்பிடுறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். கூட்டணியில அகாமடேட் ஆக மாட்டாரு. ஆனா பாஜகவினுடைய கைப்பாவையாக 3வது அணி விஜய் தலைமையில் அது தொடரும். சின்ன சின்ன உதிரி கட்சிகள் போய் சேருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன கட்சிகள், ஆதரவு இல்லாத கட்சிகள், வாய்ப்பு இல்லாத கட்சிகள் போய் சேருவாங்க. அந்த சூழல்ல விஜயை கொண்டு வந்து அதிமுக இடத்தில் நிறுத்துவதற்கு பாஜக ஒரு முயற்சியை மேற்கொள்ளும். ஓகே தோழர், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.